வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2ல் உள்ள ஒரு உரைநடை நம்ம பார்க்க போகிறோம். அந்த உரைநடையோட தலைப்பு பாருங்க, ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறி அப்படின்னா அதோட மீனிங் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவியிடம் இனிய ஒழுக்கம், உதவி மனப்பான்மை ஒன்று. ரெண்டாவது இணைந்து செயல்படுதல், எனது மற்றவங்களோட ஒற்றுமையாக இருக்கிறது ரெண்டாவது. மூணாவது உலக நன்மை விரும்புதல், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம நாட்டில் உள்ளவங்க, உலகத்தில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் என்னது ஒப்புரவு நெறி. பாருங்க, மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவங்க அல்ல, என்னது சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொரு உதவி செய்ய பிறந்தவங்க தான் மனிதர்கள். அதாவது பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு உதவி வாங்குறவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாத வண்ணம் அந்த என்ன செய்யணும், நம்ம உதவி செய்யணும். அதான் சிறந்த பண்பு. புரியுதுங்களா? அப்புறம் பாருங்க, ஒப்புரவுன்றிருக்கு அழகான ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறி. அறநெறியில் பொருள் ஈட்டி அப்படின்னா நல்ல முறையில், திருட்டுத்தனமாக பொருள் சம்பாதிக்காமல் நல்ல முறையில் பொருள் சம்பாரித்து தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கிறதா ஒப்புரவு நெறி. அதை பற்றிய ஒரு சிந்தனைகளை இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போன்றத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ இல்லை விபத்தின் காரணமாக அமைந்தது கிடையாது. மனுஷ பிறவி இது ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு தடவை மட்டும்தான் இந்த மனுஷ பிறவி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பு நம்ம என்ன செய்யணும், பயனுள்ளதாக நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்வது நம்மளோட கடமையாக இருக்குது. எவ்வளவு நாள் வாழ்ந்தோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்குது. வாழ்ந்த காலத்தில் நம்ம நல்லபடியாக வாழ்ந்தோமா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது நம்ம வாழ்ந்த காலத்தில் ஏதாவது ஒரு அடையாளங்களை நம்ம பெற்றதா, நம்ம பெயர் காலந்தோறும் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம பெயர் காலந்தோறும் பேசப்படுமா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறவங்க வாழும் நெறி பற்றி அறிந்து அவங்க கவலைப்படுவாங்க. அதாவது நம்ம வாழ்ந்தோன்னு இல்லாமல் நம்ம இறந்த பிறகும் நம்மளை பற்றி பெருமையாக பேசணும், நம்மளால் 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னது, இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, குறிக்கோளோட வாழ்வாங்க. நம்ம இறந்த பிறகு நம்மளுக்கு 4 பேர் நம்மளை நல்ல விதமாக சொல்லணுன்ற ஒரு குறிக்கோளோட அவங்க என்ன செய்வாங்க, தன்னோட வாழ்க்கையை நடத்துவாங்க. புரியுதுங்களா? அடுத்த பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வறுமையை பீனின்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய மருந்து செல்வத்தை மருந்தாக சொல்கிறது தமிழரோட மரபு, தமிழ் மொழியோட மரபு. பொருள் தேடல் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு லட்சியம் கிடையாது, அது வாழ்க்கையோட ஒரு கருவி தான். நல்ல அன்பும் பண்பு உடையவங்களுக்கு பணம் ஒரு பணியாள், வேலைக்காரன் மாதிரி. ஆனால் பண்பும் அறிவும் இல்லாதவங்களுக்கு அது பணம் மோசமான எஜமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளணுன்னா அது செல்வம் மட்டும் இல்லை, வறுமையும் கூட நம்மளுக்கு துணை செய்யும். பொருளும் தேவை, அந்த பொருளை அனுபவிக்க நம்மளுக்கு என்ன செய்யணும், நல்ல திறமையும் வேணும். பொருளை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடையணும். அப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்வாங்க, மற்றவங்க நம்மளை பார்த்து இகழ்வாங்க. அதைத்தான் இங்கே புறநானூறு பாடல் இங்கே ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், ஒப்புரவின் பயன். ஊருணி அப்படின்னா குடிநீர் வழங்கும் ஒரு கிணறு. இந்த ஊருணி தேவைப்படுவதற்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு என்னது உரிமை இருக்குது. அதுபோல் அதை யாரும் தடுக்கவும் முடியாது. ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது என்னது, எல்லாத்துக்குமே உள்ள ஒரு பொதுவான காரியம். அந்த கிணறு தண்ணி யாரும் குடிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பழத்தோட கனிகளை யாருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது எல்லாருமே சாப்பிட்டு அனுபவிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பயன் மரம்ன்ற ஒரு மரம் இருக்குது. அந்த பழங்களையும் நம்ம என்ன செய்தோம், என்னது எல்லாரும் எடுத்து பயன்படுத்தி அனுபவிக்கலாம். மருந்து மரம்னு என்னது, இந்த மூலிகை மரம்லாம் இருக்குல்ல, அந்த மருந்து மரம் என்னது, எல்லாத்துக்கும் நோயுற்றவர்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மருந்து மரமாக நம்ம என்ன செய்யலாம், மருந்து செடியாக நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். புரியுங்களா? இப்படி எல்லாமே ஒரு தாவரம், கிணறு, அதுவே இது பொதுவாக பயன்படுத்தும் போது மனிதனுடைய செல்வங்களையும் நம்ம என்ன செய்யணும், பொதுவாக நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும்
அப்படின்னு சொல்லி இந்த பேரில் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இது எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தாலும் ஆனால் வந்து இந்த ஊருணி, பயன்மரம், மருந்து மரம் இதெல்லாம் வந்து மனுஷரோட படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நினைவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்புரவின் பயன்ற பேரெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. பேரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒப்புரவின் இயல்பு. ஒப்புரவு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உதவி செய்தல் ஒரு குணம் அதில் வந்து ஒப்புரவில் வரும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது உதவி பெறுபவர்கள் எல்லாமே அந்நியர் கிடையாது, அவங்க வந்து நம்ம உறவினர் தான். அவங்க வந்து நம்மக்கிட்ட உரிமையும் கடமையும் வந்து இருக்கிறவங்க, புரியுதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் யாரும் கிடையாது, வாங்குறவங்க யாரும் கிடையாது, எல்லாருமே சமமானவங்க தான், புரியுதுங்களா. அப்புறம் ஒப்புரவில் வந்து ஈதல் ஏற்றல், ஈதல்னா கொடுத்தல், ஏற்றல்னா வாங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான புரவலரும் கிடையாது, இரவலரும் கிடையாது, எல்லாருமே பொதுவானவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, புரியுதுங்களா. அதாவது ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையை வந்து உரிமையும் கடமையும் உள்ள வாழ்வாக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒப்புரவின் இயல்பு என்ன அப்படின்னா ஒப்புரவுனா உதவி செய்கிறவங்க வந்து உயர்ந்தவங்களும் உதவி வாங்குறவங்க வந்து தாழ்ந்தவங்களும் கிடையாது, எல்லாருமே பொதுவானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புரவின் இயல்பை பற்றி இந்த பேரால் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொருள் ஈட்டலும் ஒப்புரவும். அதாவது பொருள் ஈட்டல் அப்படின்றது பொருள் ஈட்டலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை, புரியுதுங்களா. அதாவது பக்கத்தில் இருக்கவங்க, அயலவர்னா பக்கத்தில் இருக்கவங்க உண்ணாமல் இருக்கும்பொழுது, சாப்பிடாமல் இருக்கும்போது நாம் மட்டும் உணவு உண்பது வந்து அது வந்து நல்ல நெறியும் கிடையாது, முறையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது பாதுகாப்பும் கிடையாது. அவை வந்து என்னது, அவனுக்கு கோபம் வந்து அவை வந்து நம்ம கூட சண்டை போட்டு விழுத்து எழுந்த அப்படின்னா சண்டை போட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையை என்ன செய்யும், பாதிக்கும். அதனால் என்ன செய்யணும், அந்த வாழ்வு வந்து அறநிலை பாதுகாவல் உள்ள வாழ்வாக வந்து அமையணும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், சாப்பிடக்கூடிய முறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பரடிகள் சொல்லியிருக்காரு, அண்ணல் காந்தியடிகள் வந்து அதை சொல்லியிருக்காரு, பாவேந்தர் பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்காருன்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று செல்வத்தில் பயன் ஒப்புரவு வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பக்கத்தில் இருக்கவங்க பசியாக இருக்கும்போது நாம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்டு பசியாறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் பேரல பாருங்கள், பொருளீட்டல் மற்றும் பொருளீட்டல் அப்படின்னா தான் மட்டும் வாழ்வதற்கு கிடையாது, அது வந்து ஒரு சமூக வாழ்க்கை மாதிரி தான். அதாவது மற்றவங்களுக்கு கொடுத்து அதாவது வாழ்வித்து வாழ பொருள் தேவை. அதாவது பொருள் செல்வம் சேர்க்கிறது என்றது தான் மட்டும் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு அவங்க வாழ வைக்கிறதுக்கு தேவையான பொருளிட்டல் தான் உண்மையான பொருளீட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, புரியுதா. அதாவது இறப்பார் இல்லென்று ஏவது கரத்தல் அப்படின்னா என்னது, இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நம்ம கொடுக்காமல் இருந்தோன்னா அது வந்து அறமும் கிடையாது, அது வந்து அறம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி செஞ்சு அதாவது சமுதாயத்தில் அப்படி இல்லாதவங்களோட துன்பத்தை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். இல்லாதவங்களோட துன்பத்தை மாற்றி அவங்கள சந்தோஷமான நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை, இது ஒரு போராட்டம். என்னது, பொருள் சேர்க்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது, பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பணி இல்லை, அது வந்து ஒரு போராட்டம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம், அதை விட பெரிய காரியம் என்னென்னா அதை முறையாக அனுபவிச்சுட்டு பிறருக்கு கொடுத்து மகிழ்வதும் பெரிய காரியம்னு சொல்லி சொல்கிறாங்க, புரியுதுங்களா. இந்த பேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வறுமையை வந்து பிணின்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய மருந்து வந்து செல்வத்தை வந்து மருந்தாக வந்து சொல்கிறது தமிழரோட மரபு, தமிழ் மொழியோட மரபு. பொருள் தேடல் அப்படின்றது வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியம் கிடையாது, அது வந்து வாழ்க்கையோட ஒரு கருவி தான். நல்ல அன்பும் பண்பு உடையவங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு பணியாள், வேலைக்காரன் மாதிரி. ஆனால் பண்பும் அறிவும் இல்லாதவங்களுக்கு அது பணம் வந்து மோசமான எஜமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளணுன்னா அது வந்து செல்வம் மட்டும் இல்லை, வறுமையும் கூட நம்மளுக்கு துணை செய்யும். பொருளும் தேவை, அந்த பொருளை அனுபவிக்க நம்மளுக்கு என்ன செய்யணும், நல்ல திறமையும் வேணும்.
பொருளை வந்து என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடையணும். அப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்வாங்க, மற்றவங்க நம்மளை பார்த்து இகழ்வாங்க. அதைத்தான் இங்கே புறநானூறு பாடல் வந்து இங்கே ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஒப்புரவின் பயன். ஊருணி அப்படின்னா குடிநீர் வழங்கும் ஒரு கிணறு. இந்த ஊருணி வந்து தேவைப்படுவருக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு என்னது உரிமை இருக்குது. அதுபோல் அதை யாரும் தடுக்கவும் முடியாது. ஊருணி தண்ணீர் வந்து எடுத்து அனுபவிக்கப்படுவது என்னது, எல்லாத்துக்குமே உள்ள ஒரு பொதுவான காரியம். அந்த கிணறு தண்ணி வந்து யாரும் குடிக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதே மாதிரி பழுத்த பழத்தோட கனிகளை வந்து யாருக்கும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அது வந்து எல்லாருமே சாப்பிட்டு அனுபவிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பயன் மரம்ன்ற ஒரு மரம் இருக்குது. அந்த பழங்களையும் நம்ம என்ன செய்தோம், என்னது எல்லாரும் எடுத்து பயன்படுத்தி அனுபவிக்கலாம். மருந்து மரம்னு என்னது, இந்த மூலிகை செடி மூலிகை மரம்லாம் இருக்குல்ல, அந்த மருந்து மரம் என்னது எல்லாத்துக்கும், நோயுற்றவர்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மருந்து மரமாக நம்ம என்ன செய்யலாம், மருந்து செடியாக நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். புரியுங்களா? இப்படி எல்லாமே ஒரு தாவரம், கிணறு, அதுவே இது பொதுவாக பயன்படுத்தும் போது மனிதனுடைய செல்வங்களையும் நம்ம என்ன செய்யணும், பொதுவாக வந்து நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பேரில் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இது எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தாலும், ஆனால் வந்து இந்த ஊருணி, பயன்மரம், மருந்து மரம் இதெல்லாம் வந்து மனுஷரோட படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நினைவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்புரவின் பயன்ற பேரெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த பேரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒப்புரவும் கடமையும். அதாவது ஊருணியை, அந்த கிணறை தோண்டினவன் யார், மனுஷன். அந்த ஊரில் தண்ணீர் கொண்டு வந்தது யார், மனுஷன்தான். அதாவது ஊருணியை அமைச்சு கிணறை அமைத்து தண்ணீர் தேக்கும் கடமையும் பொறுப்புணர்வும் கூட்டு பொறுப்புடன் செஞ்சாதான் அந்த ஊருணியில் வந்து தண்ணீர் நிறையும், அந்த கிணற்றில் வந்து தண்ணீர் நிறையும், பலரும் எடுத்து குடிக்கலாம். அதாவது பயன் தரும் மரங்களை வளர்த்தாதான் கனிகள் கிடைக்கும், நம்ம நல்லா சாப்பிட்டு அனுபவிக்கலாம், தின்று அனுபவிக்கலாம். இங்கே மனிதன் படைப்பே தொடர்ந்து தான் நுகர்வு வருது. நுகர்வுனது நம்ம சாப்பிட்றது, நுகர்வு வருது, ஒப்புரவு வருது. அதே போல தான் மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தா தான் அதை பயன்படுத்த முடியும். அதனால் ஒப்புரவு இருந்தால் மட்டும்தான் என்னது, ஒப்புரவு நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, உதவி செய்யணும்னு மனப்பான்மை வரணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுவது என்னது, உழைப்பு. அதுவும் உழைப்புனா சாதாரண உழைப்பு கிடையாது, கூட்டு உழைப்பு. எல்லோரும் ஒற்றுமையாக என்ன செய்யணும், கூட்டு உழைப்பாக நம்ம உழைச்சி அந்த கடமைகள் வந்து என்ன செய்யணும், நம்ம ஒழுங்காக செய்யணும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உழைப்பு இல்லாமல் நம்மளுக்கு ஒப்புரவு வாழ்க்கை கிடையாது, உழைப்பு இல்லாமல் நம்மளுக்கு ஒப்புரவு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேரில் நம்மளுக்கு சொல்கிற காரியம் என்னென்னா நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து கூட்டு உழைப்பாக உழைத்து நம்ம என்ன செய்யணும், ஒப்புரவு வாழ்க்கை வந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைவாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மை. நமக்கு இந்த கிடைச்சிருக்க இந்த வாய்ப்புகளை வந்து ரொம்ப அருமையான வாய்ப்புகள். ஏன் நம்ம வந்து காலத்தை கடத்தணும், இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், காலத்தை பாலடிக்கக்கூடாது. இன்றைக்கே வந்து நம்ம என்ன செய்வோம், வாழ தொடங்குவோம். அதாவது வாழ தொடங்கணும்னா முறைப்படியாக வந்து குறிக்கோளை தெளிவாக வந்து சிந்தித்து முடிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், வாழ தொடங்குவோம். இந்த புவியை வந்து நடத்தும் பொறுப்பை வந்து நம்மளே ஏற்றுக்குவோம். பொதுமையில் வந்து இந்த பூமியை வந்து பொதுவில் நடத்துவோம் அப்படின்னா இந்த உலகத்தை வந்து பொதுவாக நடத்துவோம், ஏற்றுத்தல்வு இல்லாமல் பொதுவாக நடத்துவோம். உலகம் உண்போம் அப்படின்னா உலக மக்கள் எல்லாம் சாப்பிட்டாங்களா, அடுத்தவங்க சாப்பிட்டாங்களான்னு அப்படின்னு நம்ம எண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், உடுப்போம்னா எல்லா வசதிகளும் எல்லாத்துக்கும் கிடச்சிருச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு உடுத்துவோம். இந்த உலகம் எங்கே தங்கி இருக்கிறதோ அங்கே நாமும் தங்குவோம். அதாவது அப்படி நம்ம இருந்தோம்னா, ஒப்புரவாக எல்லாத்துலேயும் உதவி மனப்பான்மையோடு இருந்தோம் அப்படின்னா இந்த மண்ணகம் வந்து என்னது, மண்ணகத்திலேயே விண்ணகம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம், ஒப்புரவு அப்படின்னா உதவி மனப்பான்மை, அடுத்தவங்க நலனில் அக்கறை கொள்ளுதல், அதை பற்றி பார்த்தோம். ஒப்புரவு வாழ்க்கை எப்படிப்பட்டது இருக்குது, ஒப்புரவோட இயல்பு என்ன, பொருளீட்டிலும் ஒப்புரவு எப்படிப்பட்டது, ஒப்புரவினோட பயன் என்ன, ஒப்புரவும் கடமை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம என்ன செய்யணும், அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழணும், அடுத்தவங்க நலனில் அக்கறை கொண்டவங்களாக வாழணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், வாழணும். புரியுதுங்களா?
நூல்வெளி பாருங்க. மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாரு? தவ திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமன்றத்தின் தலைவராக இவர் இருந்திருக்காரு. தன்னோட பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு இது மாதிரி முதலிய தொண்டுகள் இவர் செஞ்சுருக்காரு. திருக்குறள் நெறியை பரப்புவது தான் இவரோட வாழ்நாள் கடமையாக இவர் கொண்டிருக்காரு. நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. அருளோசை, அறிக அறிவியல் இது போன்ற இதழ்களை இவர் நடத்தியிருக்காரு. ஒப்புரவு நெறி அப்படின்ற தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்களை நம்மளுக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து மதிப்பீடு பாருங்கள். ஒருவர் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை நெறி. செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். எதிர்ச்சொற்களை பொருத்துக. எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். தொடர்களில் அமைத்து எழுதுக. குறிக்கோள் அற்ற வாழ்க்கை வழியறியாத பயணம் போன்றது. கடமைகள், நாம் கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். வாழ்நாள், தம் வாழ்நாள் எவ்வளவு என்று எவரும் அறிய முடியாது. சிந்தித்து, ஒரு செயலை செய்யும் முன்பு நன்கு சிந்தித்து செய்ய வேண்டும். குருவினா பாருங்க. பொருள் ஈட்டுவதை விட பெரிய செயல் எது? மேலே எழுதியிருக்கேன் பாருங்கங்க. பொருள் ஈட்டுவதை விடவும் பெரிய செயல் அதை முறையாய் அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும். அடுத்து, பொருள் ஈட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளார் கூறுவது யாது? மற்றவர்களுக்கு கீழே எழுதியிருக்க பாருங்க. மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ, வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலின் நோக்கம் ஆகும். புரியுதுங்களா? இந்த குருவினா பார்த்துக்கோங்க. நீங்கள் 1 டைம் 2 டைம்ஸ் நல்லா என்ன செய்யணும், பொறுமையாக உட்காந்து ரீட் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? 1 வேர்ட்ஸு 2 மார்க்ஸு இதெல்லாம் நீங்கள் படித்து பிழை இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.